இல்ல அதாவது சினிமாக்கு கஷ்டப்படுற காலங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்பல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒண்ணா சாப்பிடுறோமோ, அப்பல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடைச்சு அடுத்த கட்டம் போறப்போ, நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும், நீ வந்து அவைங்கள நண்பராவாவது மதிக்கணும்ல. அந்த வாய்ப்பு இல்ல. இப்ப நான் சமீபத்தில எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக கேட்டேன். "டேய் எல்லாருமே பேசுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி குடு. இல்ல டீசராவது ரிலீஸ் பண்ணி குடு. இந்த மாரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும்ல. அத பண்ணி குடுன்னு நான் கேட்கிறப்போ, மச்சான் நான் பண்ணி குடுத்தேன்னா, வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட்ங்க எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். அவன் பாரு அவனுக்கு பண்ணுனா, அப்ப எனக்கு பண்ணலைன்னு சொல்லிருவாங்க பாத்தியா? அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாம்ப்பா. என்னோட பேஜ்ல போட்டுக்கிறேன். நீ பேசி மட்டும் குடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு போடு. நான் ஃபோட்டோவ வச்சு கீழ வாய்ஸ் மெசேஜாவது நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அது அதையும் பண்ணல. வாய்ஸ் மெசேஜும் போடல. நானா பேசிக்கிட்டேன். அவ்வளவுதான். இந்த மாரி சின்ன சின்ன வளர்ந்து வரவைங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாவது பண்ணி குடுக்கலாம். இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணன் எத்தன பேர் சின்ன சின்ன பேரு அத்தன பேருக்கு பண்ணி குடுக்குறாரு. வளர்ந்தவருங்க அத்தனை பேத்துக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு போட்டுருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாட்ல நீயும் நானெல்லாம் ஒரே ரூம் மெண்டா இருந்தோமேடா. ஒரே கல்யாண மண்டபத்தில வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வேற வாய்ப்பு தேடி கால்ல விழுந்திருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதானுங்க ரொம்ப கஷ்டம். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் தங்கம். இது எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்குமாங்கிறப்ப, எனக்கு நெளிவு சுளிவு கிழிவு எல்லாமே கத்துக் குடுக்குறது என் மக தான். எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாரி ஒரு படம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனேயே என் பொண்ணு தான் அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சோன்னே வந்து பேசி குடுத்தாங்களே. அதெல்லாமே அவ தான் பண்ணுவா. எங்கள மாரி இதான் நாங்கெல்லாம் ஒரே ரூமெண்டா இருக்கிறப்போ, எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும், சூரி, மில்கா, கில்கான்னு நெறைய பேர் நடிகர்களா இருக்கிறப்போ, எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்ன்னு சொல்றது நாங்க வெற்றி வீரன் தான். ஏன்னா, அப்ப பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. ஃபுல்லா கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்போ, நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நெனச்சுட்டேன் நானு. ஏன்னா, பருத்தி வீரன் பாட்டு ஆமா. பருத்தி வீரன் பாட்ட போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த ஜேனர்ல இங்க வந்து வெற்றி வீரன் கதைய சொல்றப்போ, தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நெறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்றேன், இந்த பூ, காய், கனி படம் வந்து பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோட படைப்புல ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா இந்த படம் இருக்கு. நான் என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமா இருக்கும். இப்ப சமீபத்துல விஜய் சார் ஒரு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும். நம்ம நாட்டு சிஎம் ராஜ்மோகன் சார் இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. என்னுடைய முதல் பாடல் கஞ்சா பூ கண்ணால, அதுக்கப்புறம் இப்போ கண்ணு மூடி காக்கா முல்லான்னு பாடல், அதுக்கப்புறம் தாய் கிழவியில முதல் பாடல் காது தொத்திக்கிட்டு ஆடுதடி தண்டட்டின்னு அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தோட சூழல்கள் சொன்னாங்க. ஒரு புளிய மரம், ஒரு பூ அப்படின்னாரு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை. இந்த மாதிரியான படங்கள்ல அழகான வார்த்தைகள், புது புது வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. இந்த படத்துக்கான பாடல்களை அந்த புளிய மரத்தின் பூவும் இலையும் சற்றும் நோகாத ஒரு இளம் தென்றலாக எனது வரிகள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ப்ரொடக்ஷனாக நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக திரையில் சேர்க்குற வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமாக இருக்கும்ல. இப்படியெல்லாம் விட்டுவிட்டார். இதெல்லாம் பாருங்க, கொடுத்தே செய்யலை. அப்படியெல்லாம் இனிமேல் நண்பர்களை பற்றி பெருமைக்காக பேசுகிறத தவிர்த்துடலாம். உன்னோட லைஃப்பில் ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பழச விஷயங்களை எங்களை பற்றி பேசி, எங்களை 10 பேரை பற்றி பேசிக்கிட்டே பழச மறக்கலைன்ற ஒரு நியாயப்படுத்துதலை எப்பயுமே இது ட்ரை பண்ணாத. இதோட நிப்பாட்டிக்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீட்டில் தான் வெற்றி சார் என்னை அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளராக. ஸோ அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு.
அதுக்கப்புறம் ஒரு விசிறி படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக வந்து சார் கூட தான் நான் பயணிக்கிறேன். 2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சாருக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பி சார் என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நிச்சயம் இந்த படம் நிச்சயம் வெற்றி ஆகும். ஏன்னா அப்படி ஒரு கதைக்களம். நேட்டிவிட்டி நம்ம அந்த நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு கரெக்டான ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பருவங்கள்லாம். ஸோ நிச்சயம் வெற்றி பெறும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ராஜேஸ்வரி அக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். வெற்றி சாரை தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆகலை. இந்த கதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த சாங்கும் கேட்டேன். அந்த ரெண்டும் வந்து ஒரு ரூட்டடாக ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போகிறேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வச்சு கதை சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வச்சு கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். நன்றி. சினிமாவுக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது பி. கிருஷ்ணமூர்த்தி சார், ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும், இந்திய லெவலில் நிறைய விருதுகளை தேசிய விருதுகளையும் மத்வாச்சாரையில் அறிமுகமாகி அவர் மிகப்பெரிய கலை இயக்குத்துறையிலும் ஆடை வடிவமைப்பாளராகட்டும் பெரிய வெற்றியை பெற்றவர். அவர்கிட்ட சங்கமம் போன்ற படங்கள் இன்னும் 4-5 படங்கள் வேலை செஞ்சேன். அப்போ அந்த டைமில் வந்து அவர் ஒரு ஒரு புளிய மரத்தின் கதை படத்தை படமாக்கணும், நான் டைரக்ட் பண்ண போகிறேன்லாம் முயற்சி பண்ணார். அப்போ நான் கூட எல்லாம் உட்காந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போது அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிட்டு அப்படி போயிட்டோம். அப்புறம் அவர் மறைவுக்கு பின்னால் இப்போ இது மாதிரி ஒரு கதை எடுத்து 86 பின்னணியில் ஒரு வில்லேஜில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கு ஆர்ட் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்ட்டு நிறைய சஜஷன் வந்துக்கிட்டே இருந்தப்போ இப்போ நான் எனக்கு அந்த விஷயமும் நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் வந்து ஐயாவை அவர் நிறைய படைப்புகள் நீங்கள் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா கேப்பலவாக இருக்கட்டும், கூப்ரிக்காக இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் பாதி படங்கள் நின்று போனப்போ அவங்க அஸ்டன்ஸ் எடுத்து அந்த படத்தை முடித்து வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு கலை இயக்குனர் நம்ம வேலை செஞ்சோம். அந்த கலை இயக்குனர் நிறைய சாதனைகளை பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படியான ஒரு அழகான படத்தில் அவர் பெயர் மீண்டும் இடம்பெறும் விதத்தில் மறைந்த ஐயா பி. கிருஷ்ணமூர்த்தி சார் கலை அமரர் பி. கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது. இந்த 86 பின்னணியில் எந்த அளவுக்கு பீரியாட்டிக்கலாக ப்ராப்ஸ் பேக்ரவுண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான ஆட்களை இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னீஷியன்ஸை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட திட்டம். ஒரு உதவியாளனா நிச்சயமாக அவங்க ஃபேமிலியில் பேசும்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்க என்னை மறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா பேசும்போது வெற்றியா எந்த வெற்றி அப்படின்னாங்க. ரொம்ப இப்போ 20-24 வருஷம் கழிச்சு பேசுகிறோம் அப்படின்னும் போது அவங்க நினைவு பண்ணி இது மறுநாள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. நீ வெற்றியாடா, எப்படிடா இருக்க அப்படின்னாங்க. அம்மா அப்படி இருக்கேம்மா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேம்மா. அன்னைக்கு ஐயா முயற்சி பண்ணார் அந்த கதையை எடுக்கிறதுக்கு, அது முடியலை, அது ஒரு சரியான. பட் இன்னைக்கு அதே தழுவில் வேறு மாதிரியான ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை ஐயாவை ஆர்ட் டைரக்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அவர் இல்லையேடா அப்படின்னு அவர் பேரை போட்டு அவர் அஸ்டண்டா நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பண்ண போகிறோன்னு நல்லபடியாக காப்பாற்ற ஐயா பேர் அப்படின்னாரு. அதனால தான் இந்த போஸ்டரில் அவர் பேர் அமரர் பி. கிருஷ்ணமூர்த்தின்னு இடம்பெற்றிருக்கு. நிச்சயமாக அவருக்கு மரியாதை செலுத்துவோம். சரியான பேக்ரவுண்டையும் அவர் பண்ணியிருந்தால் எப்படி பண்ணியிருப்பாரோ அதை நிச்சயமாக இந்த படத்தில் பேக்ரவுண்டாக கொண்டு வருவோம். அதுக்கு இந்த நேரத்தில் இந்த தகவலை தெரிவிக்கிறதுல நான் ஒரு உதவியாளனாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி கடன்பட்டிருக்கேன்.